உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காரு. குறிப்பாக தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு, இந்த 2 தீர்மானத்தையும் அவரே முன்மொழிந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதிமுக, அந்த பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க இதை ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபைனலி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது மகளிர்கள் தான், என்னுடைய பாட்டிகள், என்னுடைய அக்கா தங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக 33% இடஒதுக்கீடு அவங்க கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான் மிகப்பெரிய காரணம்ங்கிறத என்னால் மறுக்கவே முடியாது. நிறைய பேர் வெளியில சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தானே திமுக அதிமுகவும் பண்ணுச்சு, இவங்க மட்டும் என்ன புதுசாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இதுவரைக்கும் தாவேக்கா மேலே இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பாஜகவை எதிர்த்து இவங்க எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, பாஜகன்ற பேரே வாயில் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னும் போது இப்போ தொடர்ந்து தீர்மானங்கள் பாஜகவுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எடுத்துக்காட்டாக அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்காக தான் இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருது. நீட்டாக இருக்கட்டும், இப்போ இருக்கப்பட்ட தீர்மானங்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. இதில் ஆதவ் அர்ஜுனா இதுவரைக்கும் பேசிய சட்டமன்றத்தில் இவ்வளோ நாட்கள் பேசியதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பேசிய பேச்சு உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டத்திற்குரியதுன்னு சொல்லலாம். ஏன்னா தொகுதி மறுவரையறை அந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனையாகும், எந்தெந்த இடத்துல நம்ம உரிமைகள் இழக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இன்னைக்கு பேசியிருந்தாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை தீர்மானங்கள், இப்போ நீட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிக்கள் அங்கே பாராளுமன்றத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அங்கே பெருசாக வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறது தான். இதுலேயும் பல பேர் போய் பேசுகிறதே கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, கேட்டு வாங்கிட்டு வர்றதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வட மாநிலங்களில் ஒரு 4-5 மாநிலங்கள் டிசைட் பண்ணால் போதும் இன்னைக்கு நம்ம யார் பிரதமர் அப்படிங்கிறத அங்கே டிசைட் பண்ண முடியுது. ஸோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்தியா இருக்குது, பிரதமருடைய பதவி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தென்னிந்தியா சைட்ல இருந்து ஒருத்தரை பிரதமர் ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு நமக்கு தெரியும், விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்தியா முழுக்கவுமே விஜய் அவர்களுடைய அந்த வேவ் அங்கே போயிட்டுருக்கு. இங்கே பண்ணக்கூடிய திட்டங்கள், விஷயங்கள் எல்லாமே அங்கே போய் பேசுகிறாங்க. நிறையா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அதை மென்ஷன் பண்ணி தான் சொன்னார். பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இந்த நேரத்தில் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற போது இதில் தாவேக்கான நிலைப்பாட்டில் இருக்குது, தாவேக்கா என்னதான் சொல்கிறாங்கன்னும் போது நீ தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் ஆதவ் அர்ஜுனா ஒரு கிடுக்குப்பிடியாக அதிமுகவை மாட்டி விட்டுருக்காரு. என்னன்னா இந்த தீர்மானம் அங்கே பாராளுமன்றத்தில் நடக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பிக்கள், குறிப்பாக திமுக எம்பிக்கள் எல்லாரும் இதுக்கு எதிராக வாக்களிப்பீங்களா, வாக்களிக்கணும், யாரும் வாக் அவுட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, எதிராக வாக்களிக்கணும், நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்களும் தொகுதி மறுவரையை கண்டிப்பாக எதிர்க்கிறோம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு. பட் இது அங்கே வரைக்கும் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி 9 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ, இல்லை எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனதுடன் இது எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
திமுக பாஜக 2 பேரும் வந்து இப்போ ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான ஒரு சமிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா பாஜக அடுத்து என்னென்ன வேலைகளை செய்யுங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துல மாட்டி விடுற மாதிரி இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்தை வச்சு அவங்க மாட்டி விட்டுருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி இவங்க வந்து இதெல்லாம் வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வழக்கமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு தான் வந்து உட்கார்றாரு. அப்படி பார்க்கும்போது நேற்றும் சரி இன்றும் சரி அவர் வணக்கம் வச்சுட்டு எதிர்க்கட்சி சைடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தாண்டி முதல்வர் வந்திருக்காரு, நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் வச்சார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கேமரா இந்த பக்கம் காட்டின மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டும்போது எல்லாரும் எழுந்து வணக்கம் வைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துலேயே KN நேரு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் அதை கவனிக்காத மாதிரி அந்த பேப்பர் எடுக்கிற மாதிரி, அதாவது நமக்கு தெரியும்ல வேண்டுமென்றே ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணுறது, அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வெளியாகி நிறைய பேர் வந்து பகிர்ந்துட்டு வர்றாங்க. என்னன்னா, ஏன் ஒரு முதலமைச்சர் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் இல்லையா, அங்கே வந்து சும்மா பேச்சுக்காவது நீங்கள் மாண்புமிகு முதல்வர்களே சொல்கிறீங்கல்ல, அப்போது அவர் வந்து உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு. வைக்கும் போது எழுந்து வணக்கம் வச்சாதான் என்ன, நீங்கள் தான் சட்டமன்றம் மாண்பு மாமன்றம், இந்த மாமன்றத்தோட மாண்பை குலைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தாவேக்கா பண்ணுது அப்படிலாம் வந்து பேசும்போது ஏன் ஒரு முதலமைச்சர் வணக்கம் வச்சா கூட வணக்கம் வைக்க முடியாத அளவுக்கு தான் இருப்பீங்களா? ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த திமிரு தெனாவட்டு தான் வந்துட்டு திமுகவை இந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேச்சாக இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே நீ பெரியவனா நான் பெரியவனான்றது ஈகோ கிளாஷ் தான் நீங்கள் திமுக இந்த அளவுக்கு வச்சிருக்குன்றத வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இடத்துல எழுந்து நின்று வணக்கம் இல்லை ஒரு வணக்கத்தை வச்சுட்டு விட்டா கூட என்ன அப்படிங்கிறதா இருக்குது. அது எதிர்கட்சி தானே, கண்டிப்பாக அது எதிரி கட்சி கிடையாது இல்லையா. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு தேவையில்லாத கட்சி, நீங்கள் இருக்கவே கூடாது, உங்களை அழிக்கிறதுக்காக தான் விஜய் வந்திருக்காருன்ற மாதிரி அவர் மேடையில் பேசினாலுமே முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அவங்க நேரடியாக சந்திச்சு உங்களை ஹக் பண்ணி பேசினாரு, 2 பேர் பேசுனீங்க, அது பல விமர்சனங்கள் உண்டாச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு புதுசாக ஒரு பணியை எடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பிளெஸிங் வாங்கலாம், அவங்கள வந்து ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிப்போன்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினோட இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எங்கன்னா திரும்ப வந்து திமுக அதிமுக அந்த மேட்டரில் தான் போய் சேருது. திமுகவில் ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுக கார்ட்ட பேசிட்டாலோ, அதிமுக எம்எல்ஏ திமுக கார்ட்ட பேசிட்டாலோ அவங்களாம் அன்றைக்கி கட்சி தலைமை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். சட்டமன்றத்தில் மூஞ்ச கூட பார்க்காம திரும்பி போவாங்களாம். அவர் வரும்போது இவங்க வந்தாங்கன்னா இவங்க விலகி போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் பெரிய ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டான்னு தான் நம்மளுடைய ஆசையும். பட் என்னன்னா அது திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணும்போது பார்க்கக்கூடிய மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அமைச்சர் மரிய வில்சன் அவர் நேற்று அதாவது அந்த சட்டமன்றத்தில் அவர் வந்து அவருடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, சில வார்த்தைகள் தடுமாறுறாருன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. அவர் சட்டமன்ற வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவர் சொல்றாரு, உங்க இதுலயே பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் சூப்பரா பேசுறாரு, நீங்க அவர்கிட்ட கத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து சமாளிச்சு அவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ஒரு விளக்கம்லாம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், நான் வந்து கிறிஸ்தவனா பிறந்த ஒரு ஆள், நான் வந்து எனக்கு அன்பின் மொழி தெரியும், எனக்கு இது தெரியும், நான் பைபிள் படிச்சிருக்கேன் அதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை தாண்டி கொஞ்சம் ட்ராக் மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கிறிஸ்தவன் நான் வந்து இப்படி சொல்லும்போது சட்டமன்றத்துக்கும் அவங்க சொன்ன அந்த விமர்சனத்துக்கும் ஒரு பேசுனதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு. நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்ன கேள்வி பண்ணுறீங்களான்னு சொல்லி மைக்கு இப்படி இது பண்ணிட்டு ஒரு போனது எல்லாம் கொஞ்சம் ஆவேசமாக இருந்தது. அதாவது என்னன்னா உங்களுடைய கோபம் நியாயமானது, பட் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்த விதம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு பெரிய சர்ச்சை விழுந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 2 நாளாக போயிட்டுருக்கு. மரிய வில்சா நீ வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருங்கிறத தாண்டி ரொம்ப நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பெரிய தவறான காரியம், நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து கிறிஸ்தவன் சொல்லி பெருமையாக சொன்னால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன சொம்பையா அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜோசப் விஜய்னும் போது நீங்கள் பல பேர் கதறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலையுமே இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இன்னொன்று, சட்டமன்றத்தில் பைபிளை ஒரு மேற்கோள் காட்டி பேசலாம், அதை படிச்சுட்டு நான் இப்படி வந்திருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் வந்து இப்படி அவங்க கேட்ட கேள்விக்கு
பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும்னு சொல்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மதத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரியும், அது தேவையில்லாமல் சட்டமன்றத்துக்குள்ள இது தேவையில்லாத வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கப்படும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மரியல்சன் அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது ரொம்ப தெளிவாக விளக்கமும் கொடுத்துட்டாரு. லாங்குவேஜ் இஸ் பேரியர் தான் எனக்கு, நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டது உண்மை தான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். நேற்று நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் ஆவேசமாயிட்டேன், நான் பண்ணது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்குற இடத்துல தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து அவர் பேசியிருந்தார். ஸோ அதையும் வந்து நம்ம கண்கூடாக பார்த்ததை கண்கூடாக அவர் பேசினதை பார்த்தோம். இதுக்கு அடுத்து அவர் பண்ண சம்பவம் தான் பெரிய சம்பவம். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்டேட்டஸில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 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 பாட்டோட வரிகள் என்னைக்கோ ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் விஜய்க்காக எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பாடியிருந்தாரு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலும் அந்த ஒரு அண்ணா அவர்களுடைய புகழ், பெரியார் அவர்களுடைய பேர், இது இல்லாமல் சட்டமன்றம் என்றைக்குமே நகர்ந்தது கிடையாது. ஸோ அந்த வரிசையில் எம்ஜிஆர் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் டைரெக்டாக கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை விட தாண்டி ஒரு டிஃபீட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டும் பாடியிருப்பார். அதுக்கு விஜய் அவர்கள் அப்படியே திரும்பி ஒரு ஸ்மைலும் கொடுத்துருப்பாரு. கேமராமேன் கரெக்டாக வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரியா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் ஏன் வந்து நீங்கள் இப்போ வரக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி பெருசாக இது பண்ணலை, அதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி பதிலளிக்கிற விதமாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ மகளிர் உரிமை தொகை 2021 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலுடைய வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுக அறிவிச்ச ஒரு திட்டம். ஆனால் அதை எப்போ நிறைவேற்றினாங்கன்னா, சுமார் 28 மாதங்கள் கழித்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை தரணும்னு சொல்லி நிறைவேற்றினாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நிதிநிலை இப்போ சரியில்லை, அதை சரி செஞ்சுட்டு அவங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது திமுக அதை வந்து அங்கே அன்றைக்கி தர முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை வெளியே சொன்னாங்கல்ல. இதே தானே நீ தாவேக்காவும் பண்ணுது. அப்போ தாவேக்கா தரப்புல இருந்து நிதிநிலை இப்போ சரியில்லை, நிறைய லீக்கேஜ் இருக்குது. ஒரு 3 துறைகளை நாங்கள் வந்து கணக்கெடுத்து வச்சுருக்கோம். அது 1 டிஜிட்டாக இருக்கலாம், 2 டிஜிட்டாக இருக்கலாம், 3 டிஜிட், 5 டிஜிட் வரை கூட லீக்கேஜ் இருக்கலாம். எல்லாத்தையும் கருவூலத்துக்கு கொண்டு வரதுக்கான ட்ரை நாங்கள் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு திட்டத்துக்கான ஒரு பெரிய தொகையே கிடைக்குன்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து திமுக பண்ணிட்டு போயிருக்கு, அதிமுக பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே ஒரு டைம் வேணும், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மரியல்சன் போட்டு உடச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சட்டமன்றத்தில் நடந்தது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தாவேக்கா எம்எல்ஏ அவங்க வந்து மனமார்ந்த நன்றி அப்படின்றது பதிலாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மன்மத நன்றி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இன்றைக்கி மரியல்சன் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சட்டமன்றத்தில் பேச வராங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஏன் இப்படி உட்காந்து பேசும்போதோ பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நமக்கு ஒரு பதவி கிடச்சி அதுக்கப்புறம் அது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். விஜய் அவர்கள் உட்பட எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாடோட மொத்த பொறுப்பையும் கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வாய் கொளறி பேசுனது வந்து ஒரு பெரிய தவறாக எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சில நேரங்களில் தடுமாறுறாங்க, பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. ஆனால் இந்த விஷயத்த இதை வேற ஒரு கோணத்தில் கொண்டு போய் எங்கள் தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறேன்னு யார் அழுதா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல. இது வந்து திரும்ப திரும்ப ஒரு கட்சியோடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை கொச்சப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு கட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாகுது. அதாவது இவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க அழகாக வந்து வர்றாங்க, ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, அவங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் வந்து திமுக கேட்குறதால அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கிண்டல்கள் பண்ணும்போது திரும்ப திரும்ப அது இவங்களுக்கு தாவேக்காக அது பெனிஃபிட் ஆகுதே தவிர திமுக அது திரும்ப திரும்ப மைனஸாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட பார்த்தீங்கன்னா
இப்போ ரீசெண்டாக டிபேட் அப்படின்ற ஒரு சேனல், யூடியூப் சேனல், அதில் நண்பர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த மக்கள் மன்ற மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராவுத்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு தாவேகா சார்பில் பேச்சாளராக இருக்கார். அவர் தான் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன கருத்துக்கள் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஜென்சி டிஎம்கேக்கு அந்த டிஷர்ட்டே போட்டு வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கடுப்பாயிருக்கு போல. என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்து பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க. ஷவுட் தாண்டி நான் வீடியோ போட்டு காட்டுறேன், இறங்கி போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் ரொம்ப காது கூசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து கீழே போக சொல்கிறாங்க. அதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கருத்தை நீ அப்படி வாங்கி உனக்கு எதிர்கருத்து இருந்தால் அங்கே மேலே பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கான எதிர்கருத்துக்களை கொடுக்க போகிறாங்க. அதை தாண்டி கீழே இருந்து அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறது தான் திமுக கற்றுக் கொடுக்குற மாண்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை அழிக்கிறதுக்கோ டிஎம்கே வந்துட்டு அடுத்த தேர்தலில் என்ன ஆக போகுதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எதிர்காலத்தில் பார்க்க வேண்டியது. ஆனால் இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கே ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மக்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் மட்டும்தான் வரும். இன்னைக்கு தற்கொலை கூட்டம் எங்களோட சண்டை போடுது, அசிங்கமாக கத்துது, பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இன்னைக்கு அமைதியாகிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கே நீங்கள் வளர்த்தோட அது டிஎம்கேக்கே ஒரு பெரிய ஆப்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கூட வந்து வேளாண் அமைச்சர் வினோத் அவர்கள் ஒரு கவிதை அவங்க சொல்லியிருந்தாரு, சூரியனால தான் எல்லாருக்கும் வேர்க்கும், ஆனால் எங்கள் அண்ணனால சூரியனுக்கே வேர்க்குதுடா அப்படின்னாரு. ஓகே, இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விண்ணலை விழுங்கி மின்சாரத்தை பாய்ச்சுவாருங்கிற மாதிரி இன்னைக்கு ஒன்று சூப்பராக ஒரு போட்டிருந்தாரு. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. ஓகே, இதெல்லாம் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கருத்துக்களை ஓரளவுக்கு ஜாலியாக கடத்த முடியுமோ, இல்லை கருத்துக்களை எதிர்கொள்கிறது தான் மேலே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி என் தலைவனுக்காக நான் வந்து போராடணும்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தை கத்துறதுனால மட்டும் இங்கே கொள்கையோ புரட்சியோ வெடிச்சிடாது. கொள்கைவாதிகள், இன்டலெக்சுவல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கைவாதிகள் தயவு செஞ்சு இவங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இவங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அவங்க மட்டுப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், கோவையில் இந்துஸ்தான் கல்லூரி, அந்த கல்லூரியில் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி ஒரு பையன் வந்து காவல்துறைக்கிட்ட, அதாவது அவங்களுடைய பிரின்சிபல்கிட்ட சொல்லி அப்புறமா காவல்துறைக்கு போயிருக்கு. இந்த தகவல் வந்து கம்ப்ளைண்ட்டாக போனதுக்கு அப்புறமா ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி சக மாணவர்கள் அவரை அடித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு. அந்த பையன் பேர் அமுதன் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. இதில் என்னென்னா, இப்போ நான் ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா, இது ஒரு பேட்டர்னில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கீழே வந்து சமைக்கிறவங்க இருக்காங்களாம், சமைக்கிறவங்க சில பேர் வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் சமைக்கிறவங்க சில பேர் வந்துட்டு சம்திங் தப்பான போதைப் பொருள் பயன்பாடுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சமைக்கிறவங்களுக்கு இவருக்கு ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில் இவர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து தங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்காக நான் கம்ப்ளைண்ட்டாக பிரின்சிபலுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்த வந்து கரம் வச்சு என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, ஆளை சேர்த்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமுதன் அப்படிங்கிற பையன், இவன் வந்து தேர்ட் இயர் படிக்கிற பையன். இந்த பையன் என்ன பண்ணுறான், 2 வருஷம் ஹாஸ்டலில் இருக்கான். ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்க கீழே இருக்க சமையல் அறையில் இருக்கவங்களுக்கு இவருக்கு ஒரு சண்டை வருது. இதனால் பிரின்சிபல் வந்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்து தங்குறாரு. வெளியே வந்து தங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் சக மாணவர்களோட சேர்ந்து மாஸ்க் போட்டுட்டு செகண்ட் இயர் படிக்கிற பசங்களுடைய ரூமுக்கு போய் அங்கே இருக்க பசங்க கிட்ட போய் செல்ஃபோனை வந்து திருடி மிரட்டி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க, அவங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிற பசங்க, அந்த பசங்க வந்து காலேஜில் ஒரு அடையாளம் பண்ணுறாங்க. அடையாளம் கண்டுபிடிச்சி 2 பேரும் கிரவுண்டில் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது தப்பாக அடிச்சுக்கிறாங்க. அதில் அந்த பையனுக்கு பயங்கரமாக அடி விழுகுது. நேராக ரூமுக்கு போனால் மூச்சல் ஏற்படுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் இறந்துட்டாரு. இது ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இது இன்னைக்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து திமுக தரப்புலேருந்து இது வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், இது வந்து தப்பாக இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப நியாயமான விஷயம். இதில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முன்விரோதம் காரணமாக கோஷ்டி மோதல், மற்றபடி போதைப் பொருள் சம்மந்தப்பட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்கிறாரு.
திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக சூரியன் தொலைக்காட்சியில் எப்படி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா, போதைப் பொருள் இந்துஸ்தான் கல்லூரியில் பயங்கரமாக புழங்கிக்கிட்டு இருக்கு. அந்த போதைப் பொருளை புழங்கிட்டு இருக்குன்னு இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் ஏன்டா கொடுத்தேன்னு சொல்லி கிட்டத்தட்ட காவல்துறையும் உதவி பண்ண மாதிரி எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்ற மாதிரி அவர் செய்தி போட்டுட்டு இருக்காங்க. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, இது முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு லாக்அப் டெத் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரவுடிகள் கொலை, வெட்டி கொலை, ஓட விரட்டி கொலைலாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அது கண்ட்ரோலில் இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்னாங்க, பெண்களுக்கான வன்கொடுமை இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள் வருது. அப்போ இதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் சொன்ன இந்த 3 பேட்டர்னில் சொன்னேன் இல்லையா, இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ கைது பண்ணிக்கக்கூடிய 5 பசங்களை இன்ன வரைக்கும் அவங்க பேர் தான் தெரியுது, அவங்க யார் என்னன்ற அடையாளங்கள் எதுவுமே சொல்லலை. ஐ மீன் அவங்களுடைய புகைப்படம் அது மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொன்று அவங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஒரு தெளிவான விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு காவல்துறை தரப்பில் கோஷ்டி முதல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு 19 வயசு பையன் அமுதன் அப்படிங்கிற பையன் இன்னைக்கு இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறதான் விஷயம். அந்த அம்மா அப்பா அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கனவுகளோடு அந்த கல்லூரியில் போய் சேர்த்துருப்பாங்க, அந்த பையனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு 19-20 வயசு பசங்கள்கிட்ட தான் க்ரைம் அதிகமாக நடக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சென்னையில் பாரில் ஒரு சின்ன பொண்ணு, ஐ மீன் 2 பொண்ணுங்க, அந்த கரெக்டாக ஒரு பையன், ஒரு 20-30 பேர் கடைசியில் பார்த்தீங்கன்னா கார் ஏற்றி கோயம்பேடு ரோட்டில் வச்சு அடித்து கொண்டதை பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவாக போகுது, போதைப் பொருள் எளிதாக கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று, இப்போது கல்லூரியில் ஏதோ ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. இதில் எந்த கோணம் உண்மையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை. அது சத்தியமாக கடமை தான். அவங்க கண்டுபிடிச்சி இதில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு நடவடிக்கை, ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். அதை தாண்டி அந்த கல்லூரியில் உண்மையிலே அப்படி போதைப்பொருள் புழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தலையாய கடமை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய தமிழக அரசுக்கு இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அவங்க மேற்கொள்ளணும். இதை வந்து இந்த கேஸை வந்து இஷ்டத்துக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணாமல் எல்லாத்துலேயும் தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. அந்த அரசியலை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள், கெட்ட விஷயத்தை தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. இந்த அரசியல்லாம் தாண்டி உண்மையை கண்டுபிடிச்சி மக்கள் முன்னாடி சொல்லுங்கள். அதான் நம்ம ஆசைப்படுறதும். ஏன்னா 19 வயசு பையன் இறந்து போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு குடும்பத்தோட ஒரு மொத்த கனவுமே வந்து பாலா போச்சுன்னு சொல்லலாம். அந்த பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு 2 வருஷத்தில் அந்த பையன் திருந்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். அந்த பையன் அவங்க அம்மா அப்பா அழுகிறது பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி? இன்றைக்கி நடந்த சட்டமன்ற நிகழ்வுகள், அதுக்கப்புறம் முதல்வர்களுடைய தீர்மானங்கள், இப்போ இந்த கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரி மாணவருடைய அந்த மரணம், இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாக ரொம்ப சுருக்கி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த ஹைப்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் வந்துட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கமெண்ட்ஸில் போடுற எல்லாருமே நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன தோணுதோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து டிஸ்கஷனாகவே வந்து பேசிக்கலாம். நன்றி.